ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல கிளாஸ் பார்க்க போறோம். உங்கள் ஆற்றலை உயர்த்துவோம். உங்கள் ஆற்றலே உங்கள் வாழ்க்கையை ஈர்க்கிறது. அதனால இன்னைக்கு என் முன்னாடி நடக்கக்கூடிய எந்த ஒரு காட்சியா இருக்கட்டும், என் கடந்த காலத்துல நடந்த ஒரு காட்சியா இருக்கலாம், இல்ல நாளைக்கு நடக்க போற ஒரு காட்சியா இருக்கலாம். ஆனா எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா இந்த சூழ்நிலைக்கு பதிலா நான் என்ன நினைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னுடைய விருப்பம். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சக்தி இருக்கு. இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரும்பக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது நமக்குள்ள அந்த ஆற்றல் அதிகரிக்குது. சரி, நம் சக்திய சோதிச்சு பார்க்கலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜ் மேல ஒரு நீல நிற கம்பளம் விரிச்சிருக்காங்க. அதுல பூக்கள் இருக்கு, வெள்ளை துணி இருக்கு, பிளாஸ்டிக் மெழுகுவர்த்தி இருக்கு. இப்போ உங்களுடைய அந்த கற்பனை திறனை பயன்படுத்துங்க. உங்களுடைய வைப்ரேஷன்ஸ உயர்த்தி பாருங்க. இப்போ இந்த மேடைய பத்தி நீங்க யோசிக்கும் போது எந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குவீங்க? மிகச்சிறந்த ஒரு எண்ணங்களை உருவாக்குங்க. யாராவது சொல்றீங்களா எந்த மாதிரி எண்ணங்களை நீங்க உருவாக்குனீங்கன்னு? அப்போ சில ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது ரொம்ப அழகானதா இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, சொர்க்கம் போல இருக்கு. பாருங்க, அவரோட அதிர்வுகள் எவ்வளவு அழகா இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, ரொம்ப தெய்வீகமானதா இருக்கு. அப்போ நம்மளுடைய அதிர்வுகளை நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கிட்டே வரோம். பிளிஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ஸ்பிரேஷனா இருக்கு, ஸ்பிரிச்சுவலா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு, பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. அப்போ எனக்கு மட்டுமே தெரியிற அந்த பிளாஸ்டிக் மெழுகுவர்த்திகள் அது ஏன் உங்க யார் கண்ணுக்குமே தெரியல? எனக்கு இது பேரின்பமாவோ அல்லது தெய்வீகமாவோ தெரியல. ஏன் தெரியல? என்கிட்ட அப்ப ஏதோ ஒரு கோளாறு இருக்கா, இல்ல அந்த மெழுகுவர்த்தியில கோளாறு இருக்கா? உண்மைய சொல்லணும்னா அந்த மெழுகுவர்த்தி கோணலாதான் இருக்கு. ஆனாலும் உங்களால இவ்ளோ தூய்மையான எண்ணங்களை உருவாக்க முடியுது. ஏன்னா அதுக்கும் மெழுகுவர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப என்ன நடக்கும்? நாளைக்கு காட்சி மாறலாம். ஆனா இந்த நொடியில நீங்க உங்களுடைய உயர்ந்த அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். இப்போ நீங்க எங்க உங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும், அதிர்வெண்கள் இருக்கும்? 0ல இருந்து 100 வரையிலான அளவுன்னு சொல்லலாம். அப்போ அந்த கோணலான பிளாஸ்டிக் மெழுகுவர்த்தின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய அதிர்வெண் என்னவா இருக்கும்? அந்த ஃப்ரீக்வன்சி 10 இருக்கும். யாரோ ஒருத்தர் அழகுன்னு சொல்லும் போது அது என்னவா மாறும்? 50 மாறுது. தெய்வீகம், ஆன்மீகம், அமைதின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் என்ன ஆகும்? மேல மேல உயர்ந்துட்டே போகும். இந்த காட்சியில நீங்க உயர்ந்த அதிர்வெண்ல அதிர்வதை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல வேறொரு காட்சி வரும். யாரோ ஒருத்தருடைய போன் இப்ப ரிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துல ஒரு போன் ரிங் ஆகும். கவலைப்படாதீங்க. இப்போ நான் 20 அப்படிங்கிற அதிர்வெண்ணில அதிர்ந்துட்டு இருக்கேன். என்னோட வைப்ரேஷன்ஸ் எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கு? 20 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சில இருக்கு. இப்போ முன்னாடி காட்சியில நம்ம எரிச்சலூட்டும் மெழுகுவர்த்தின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டோம். அந்த அதிர்வெண் ஒரு 5-10ல இருக்கலாம். நான் அந்த மெழுகுவர்த்திய பார்த்து இந்த மெழுகுவர்த்திய பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு மனசுல நினைச்சிட்டேன்னா, அப்ப அந்த அடுத்த காட்சி ஒரு போன் ரிங் ஆகும் போது என்ன ஆகும்? நம்மளுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்கும்? எரிச்சலூட்டக்கூடிய ரிங் டோன். அந்த மாதிரி தானே நான் சொல்லுவேன். அப்போ உலகத்திலேயே அழகான ரிங் டோனா இருந்தாலும் நான் எந்த ஃப்ரீக்வன்சி நம்பர்ல இருக்கேன்? 20ல தான் இருக்கேன். அப்ப அது எனக்கு எரிச்சல தான் தரும். ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க இல்லையா? நான் அப்படி நினைக்கிறேன், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒரு தெய்வீக இசையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க உயர்ந்த அதிர்வு எண்ணத்தை உருவாக்கும் போது உங்களுடைய அந்த உள்ள ஆற்றலை நீங்க உயர்த்திட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த காட்சிகள்ல உயர்ந்த எண்ணங்களை உருவாக்க அந்த திறனை நீங்க அதிகரிச்சுக்கிறீங்க. 1 மணி நேரம் கழிச்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது யாராவது உங்களை இடிச்சு தள்ளுறாங்கன்னு வச்சுக்கலாம். 20ல இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க என்ன வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல? எனக்கே தெரியாது. ஆனா 80ல 90ல அதிரும். இப்ப என்னோட வைப்ரேஷன்ஸ் 20ல இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த மெழுகுவர்த்தியை பார்க்கும் போதே நான் என்ன நினைச்சேன்? இது ரொம்ப எரிச்சலா இருக்கு, கோணலா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்.
அப்ப அதுக்கு அடுத்தது போன் வந்து ரிங் ஆகுது இல்லையா, அப்ப அதை நான் வந்து கவனிக்கும் போது என்னுடைய எண்ணம் இருக்கும், அந்த எரிச்சலா இருக்கு அந்த போன் ரிங்டோன் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்ப அதே மாதிரி கார் பார்க்கிங்ல யாராவது என்னை இடிச்சிட்டு போறாங்கன்னா சொல்லவே வேண்டாம், என்னுடைய வார்த்தையில இருந்து எந்த மாதிரி வார்த்தைகள் வாயிலிருந்து வெளி வரும்னே தெரியாது. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பாக்குறீங்க அந்த ஸ்டேஜ, அந்த மெழுகுவர்த்திய ரொம்ப அழகா இருக்கு தெய்வீகமா இருக்குன்னு பாக்குறீங்க. அப்ப அந்த போன் ரிங் ஆகும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த இசை ரொம்ப தெய்வீகமா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப கார் பார்க்கிங்ல உங்களை யாராவது இடிச்சா கூட அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் வந்து ஹையா தான் இருக்கும், ஒரு 80-90ல இருக்கும் உங்களோட வைப்ரேஷன். அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்க தானாவே அக்கறை, பகிர்வு, ஒத்துழைப்போட நீங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்க உள்ள நீங்க நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே. அப்புறம் வெளியே என்ன சொல்றீங்க, உங்க காரை வந்து ஒரு 5 காருக்கு இடையில சிக்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா கடந்த 4 காட்சிகள்ல நீங்க எவ்வளவு சக்தியை சேமிச்சு வச்சிருக்கீங்க, நல்ல சக்தியை சேமிச்சு வச்சிருக்கீங்க. அதனால நீங்க வெளியே வந்து அந்த 5 காருக்கு இடையில உங்க கார் வந்து மாட்டிட்டு இருந்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க, பரவாயில்ல அமைதியா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ எல்லா பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில ஏன் வெளிப்படுதுன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம தான் அதை வந்து உருவாக்குறோம். ஆனா 100% நான் உறுதியா நம்புனேன், 5 நிமிஷத்துல போன் ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் 100% உறுதியா நம்புனேன். ஆனா ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பை நம்ம பாக்குறது கிடையாது. நாம அந்த எண்ணத்தை உருவாக்கணும், அதை முழுமையா நம்பணும், அதை வெளிப்படுத்தணும், அது நடந்துருச்சு. குறைந்த அதிர்வெண்ணில இருக்கும் போது நான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காட்சியும் எப்படி பாக்குறேன், உயர்ந்த அதிர்வெண்ணில இருக்கும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சரி, இப்ப லாஸ்டா பார்க்கிங்ல இருந்து நீங்க காரை எடுக்கிறீங்க, இது லாஸ்ட் சீன். அப்போ வேறொரு கார்ல மோதிருதுன்னு வச்சுக்கலாம். நீங்க உயர்ந்த அதிர்வெண்ல இருந்தா நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த லாஸ்ட் கார் இடிக்கிற காட்சிக்கு முன்னாடி 4 நல்ல காட்சிகளை நீங்க பாத்துட்டீங்க. உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து உயர்ந்ததா இருந்தது, நீங்க நல்ல எண்ணத்தை மட்டுமே உருவாக்குனீங்க. அதனால உங்க கார் இடிச்சா கூட நீங்க வருத்தப்பட மாட்டீங்க அந்த லாஸ்ட் சீன்ல. ஏன்னா நீங்க அவ்வளோ நல்ல சக்தியை சேமிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு கடினமான காட்சி வரப்போ நீங்க ஏற்கனவே ரொம்ப வலிமையா இருக்கீங்க. அப்ப அந்த சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நான் என்ன செய்வேன், ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பாக்குறேன், இந்த லாஸ்ட் சீனுக்கு முன்னாடி 4 சீன் வந்து நாம யோசிச்சோம் இல்லையா, அது வந்து நான் எல்லாமே குட் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கல, பேட் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நான் சென்ட் பண்ணேன். அப்போ நான் என்ன நினைப்பேன், பரவாயில்லைன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா 20 அளவுலதான் என்னுடைய அந்த வைப்ரேஷன்ஸே இருக்கு, குட் வைப்ரேஷன்ஸ். அப்போ அதுக்கும் கீழே நான் இறங்கிடுவேன் அந்த லாஸ்ட் சீன்ல. அப்போ என்னுடைய சக்தியை நான் இழந்துடுறேன் அந்த இடத்துல. ஒரு சவாலான காட்சி வரும்போது என்கிட்ட சக்தி மிச்சம் இருக்கிறது இல்ல. காரணம் அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் குறைஞ்சிட்டே போகுது ஒவ்வொரு காட்சியில நான் வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கும் போது. அப்போ நான் முற்றிலுமே என்ன ஆயிடுவேன், உடைஞ்சு போயிடுவேன் என்னோட காரை யாராவது இடிச்சுட்டாங்கன்னா. அப்போ ஒவ்வொரு காட்சியில நான் உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறதே கிடையாது. ஒரே மெழுகுவர்த்தி, ஒரே காட்சி, ஒரே மண்டபம், ஒரே விபத்து. ஆனா நீங்க எவ்வளவு அழகான எண்ணங்களை உருவாக்குனீங்க, நான் எவ்வளவு தாழ்ந்த எண்ணங்களை உருவாக்குனேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம எண்ணங்கள் சூழ்நிலைகளை சார்ந்தது கிடையாது. யாராவது என்னை இடிச்சு தள்ளும் போது நான் ஏன் சரியா நினைக்கணும், எதுக்காக நான் எப்பவும் சரியா இருக்கணும்? அதுக்கான பதில் என்னன்னா, எனக்காக. எனக்கு என்ன வேணும், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, இதெல்லாம் எனக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காக எனக்காக தான் நான் எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். யாராவது என்னை இடிச்சாங்கன்னா நான் சரியா நினைக்கணும், யாராவது சொல்றாங்கன்னா நான் சரியா இருக்கணும். நான் அவங்களுக்கு எந்த உபகாரமும் செய்யறது கிடையாது. நான் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் உயர்ந்த அதிர்வெண்ல இருக்கணும்னா நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்க விரும்புறேன். மோசமான மேடைன்னு நான் நினைக்கும் போது அது மேடைய பத்தின விஷயமே கிடையாது, அது மனச பத்தின விஷயம். அது அப்ப அது என்ன பண்ணும், என்னுடைய உடலை பாதிக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ என்னுடைய முழங்கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு நான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க பழசெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லுவாரு. நான் சொல்வேன், இல்ல என்னுடைய முழங்காலுக்கும் கடந்த காலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பேன். ஆனா ஆற்றல் அடைப்பு வந்து என்ன பண்ணுது, முழங்கால்ல கிடையாது, மனசுல இருக்கு. ஆத்மால எப்போ வந்து ஆற்றல்ல வந்து அடைப்பு ஏற்படுதோ அப்ப அது வந்து உடல்ல நோயா மாற ஆரம்பிக்குது.
நாம வந்து உடலுக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்துக்கிறோம். ஆனா மனசுல இருக்கக்கூடிய அந்த அடைப்பை வந்து நீக்கிறது கிடையாது. அப்ப அதனுடைய தாக்கம் என்ன ஆகும்? டைரக்டா உடலை தான் வந்து பாதிக்குது. அதனாலதான் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த வலி திரும்ப வர ஆரம்பிச்சிருது. அதனால அந்த நபர் வந்து என்னை இடிச்சிட்டு போகும்போது என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும்? அவங்கள பத்தி சரியான எண்ணங்களை நான் உருவாக்கணும். அவங்கள பத்தி நான் சரியா நினைக்கணும். எனக்காக நான் மகிழ்ச்சியா இருக்க விரும்புறேன். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைதியான ஆற்றலுடன் நான் வந்து வீட்டுக்கு போகும்போது என்னுடைய குழந்தைங்களுக்கு அந்த உயர்ந்த அதிர்வுகளை வந்து நான் கொடுக்கிறேன். அவங்களும் என்ன ஆயிடுறாங்க? அந்த உயர்ந்த அதிர்வெண்ல வந்து அதிரும்போது அவங்களுடைய தீய பழக்கம், அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் கூட தானாவே தீர்ந்து போயிடுது. இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இது வந்து மற்றொரு வழி இருக்கு. உடல்ல வந்து இங்க அடைப்பு இருக்கு, உறவுகள்ல சிக்கல் இருக்கு, உலகம் வந்து மோசமானதுன்னு நம்ம சொல்றது வழக்கம். ரொம்ப சாதாரணமான காட்சிகள்ல தான் நம்ம சரியா சிந்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதான் என்னாகும்? அது ஒரு பழக்கமா மாறும். சிக்கலான வாழ்க்கையிலிருந்து எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம மாறலாம். சிக்கலான விஷயத்தை எப்படி எளிமையாக்குறது? உறவுகள் ஏன் வந்து சிக்கலா இருக்கு? ஏன்னா அவங்கள பத்தி நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படி. யாராவது உங்க வழிக்கு வரலைன்னா பரவாயில்ல, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி வாங்க. சூழ்நிலைகள் எப்பவும் நம்ம விருப்பப்படி இருக்காது. சில காட்சிகளுக்கு எண்ணங்களை உருவாக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தேவையற்ற விஷயங்களை நம்ம தலையிடுறதுனால அவங்களுடைய அதிர்வெண்ல நாம சிக்கிக்கிறோம். வாழ்க்கையை எளிமையாக்க தயாரா எல்லாரும்? வாழ்க்கை எங்க இருக்கு? வாழ்க்கைங்கிறது வெளியே நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, அது ஒரு ஆற்றல். அது இங்க நமக்குள்ளதான் இருக்கு. இங்க நம்ம சுத்தம் செய்யும் போது அதே உலகம், அதே மனிதர்கள் நமக்கு ரொம்ப அழகா தெரிவாங்க. அவங்க மாற தேவையே இல்ல. நிபந்தனையற்ற ஏற்பு, அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குணம் நமக்கு வேணுமா? எதிர்பார்ப்புகள் வந்து வலியதான் தருது. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க மனுஷங்க, எதிர்பார்க்கறது இயல்பு தானே அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு புனிதருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்ல. ஒரு புனித ஆத்மா அவங்களுடைய எண்ணங்களை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க. நம்ம சிக்கலா வச்சிருக்கோம். ஆசிரமத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் புனித ஆத்மாக்கள் அப்படிங்கிறது கிடையாது. பிஸியான தொழிலதிபர்கள், அதாவது பிசினஸ்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள கூட எளிமையா தெளிவா இருந்தாலே அவங்க கூட புனித ஆத்மாக்கள் தான். அதனால நான் ஒரு மனிதன், அதனால வழி வர்றது சகஜம் அப்படிங்கிறது உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்காதீங்க. நான் ஒரு அமைதியான ஆத்மா. யாராவது உங்களுக்கு தவறா நடந்துட்டா அவங்கள பத்தி சரியான எண்ணத்தை உருவாக்க முடியுமா? அவங்களுக்காக நம்ம என்ன நினைக்கலாம்? கடவுள் அவங்களுக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும்னு சொல்லலாம். நான் அதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றேன். அவங்கள பத்தி சரியான எண்ணத்தை உருவாக்க கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும். நம்ம யூஸ்வலா இதுதானே சொல்றோம். யாராவது தப்பு செஞ்சா கடவுள் அவங்களுக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும். ஆனா நம்ம அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். இன்னையில இருந்து அவங்கள பத்தி சரியான எண்ணத்தை உருவாக்க கடவுள் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கட்டும். முதல்ல எனக்கு தான் அந்த சக்தி தேவை. அப்புறம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிறது உயர்ந்த அதிர்வெண்ணம் கொண்ட ஒரு எண்ணம். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சிலேயே நம்மளை எப்பவும் வச்சுட்டே இருக்கும். நம்ம ஒருத்தரை வந்து ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆற்றல் முதல்ல யார் வந்து அடையிறாங்க? நம்ம தான் அடையிறோம். அதனால மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி செய்யும் போது நம்மளை நாமளே ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறோம். நல்லது. ஓம் சாந்தி.